ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் வீட்டில் எல்லாருமே பல்லவன் பண்ணதை நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டு இருந்துட்டு பல்லவன் எங்கன அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவன் எங்கே போனால் எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பையனை அவன் தெரியாமல் ஒரு தப்பாக செஞ்சிட்டான். இதெல்லாம் தெரியாமல் செய்கிற தப்பாடா? இந்த தப்பு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவனை நம்பி தானே நம்ம எல்லாரும் அவன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பொண்ணு லார்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொன்னதையே சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததை பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு, அம்மா டைம் இவ்வளோ ஆகிட்டுருக்கு, ஆனால் பல்லவன் இன்னுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இன்றைக்கும் என்ன ஏதாச்சும் ஒரு ரூம் போட்டு தங்கியிருப்பான், அவனுக்கு ரூம் போடுறது என்ன புதுசா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் அவன் செஞ்ச தப்பை கண்டிப்பாக திரும்பவும் செய்ய மாட்டான்னு, இதில் ஒருவேளை அவன் நம்ம திட்டதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சேரன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிறேன், நீ வேற ஏன்ப்பா பயப்படுத்துகிற? ஆமாண்ணே, எப்போ பாரு அவனை திட்டிக்கிட்டே இருந்தா அவனும் பாவம் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்லேருந்து சேரனுக்கு ஃபோன் வருது. பீச் பக்கம் வாங்க, ஒரு பையனோட ஐடி இங்கே கிடச்சிருக்கு, அது உங்களோட நம்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதனால் உடனடியே எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.